ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப ஆரோக்கியமான, அதே நேரத்தில் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய, நம்ம பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய அவல் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் செவப்பவல்லையே கெட்டி அவல் எடுத்து இந்த புட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக வந்திருக்குல்ல? ஆமாம், நான் சொல்கிறேன் இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான அவல் புட்டு நீங்களும் செய்ய முடியும். சுவாமிக்கு நெய்வேத்தியமாக இதை நீங்கள் செஞ்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து வரலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் செவப்பவல் கெட்டி அவல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதை மிதமான சூட்டில் ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா வறுக்கணும். எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் இதை நம்ம வறுக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தா போதும். இப்போது நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் நம்ம வறுத்த அந்த அவலை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த அவல் நல்லா ஊறி வரட்டும். இப்போது ஒரு 15 நிமிஷமாக அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டேன். இப்போ அவலை லைட்டாக இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறி இருக்கிறதுனால சும்மா லைட்டாக அப்படி பிசைஞ்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஊற்று விட்டுட்டு இதை நம்ம ஒரு வடிகட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் திரும்ப நம்ம இதை வடிகட்டணும். இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அதெல்லாமே நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். நல்லா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஃபில்டரெல்லாம் மாற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் அப்படியே ட்ரெயின் ஆகி கீழே வந்துடும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 5-6 போல் முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வேணால் பாதாம், பிஸ்தா, கிஸ்மிஸ் பழம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் முந்திரி மட்டும் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வறுபட்டுருச்சு. லைட்டாக கோல்டன் ஆனால் போதும். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது அதே நெய்யில் 1/2 கப் துருவின தேங்காய் அதையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்து சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். நெய்யில் தேங்காய் வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்ததாக வெள்ளை பாகு காய்ச்ச போகிறோம். 1 கப் அவளுக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சேர்க்குறேன். இனிப்பு பொறுத்து சேர்த்துக்குங்க. இதோடவே சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்குறேன், அதிகம் வேண்டாம். இது கரைஞ்சி வரட்டும். இப்போ பாகு நான் காய்ச்ச போகிறேன். வெல்லம் கரைஞ்சிருச்சு. பாகு காய்ச்சறதுக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு வெல்லத்தை உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரைஞ்சிருச்சுன்னா இன்னும் பாகு வரலைன்னு அர்த்தம். பாருங்கள், கரைஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் லேட் ஆகணும், இருக்கட்டும். வெல்லம் நான் சுத்தமான வெல்லமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் கல் மண் வெல்லத்தில் நார்மலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முதல்லையே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாகு காய்ச்சிக்கோங்க. கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பாகு காய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வெல்லத்தை உள்ளே போட்டேன், அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, கரையவே இல்லை. இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டுறதுக்கு கூட வரும். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இதுதான் சரியான பக்குவம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரெயின் பண்ணியாச்சு அவளை. இப்போ உள்ளே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா கொஞ்சம் சொதப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா புட்டு மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போது
டார்க் வெல்லம்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை உள்ளே சேர்த்துடலாம். அதோடவே ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அப்புறமா முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு கலந்துர வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்மளோட சிவப்பு அவல் புட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போவே பார்த்தீங்கன்னா லைட்டாக சொதப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் பாருங்கள். இப்போ ஆறுனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த சூப்பரான அவல் புட்டை நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக வரும். இதை வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துட்டு இதோட ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு கொடுத்துருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை வச்சு விடலாம். இல்லாட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஆரோக்கியமான உணவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நிற்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.